ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் மிக்ஸ்டு லென்டில்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு முந்தின நாள் நைட்டே உங்களுக்கு என்ன பயிரெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ஊறப்படணும். நான் இதில் ஒரு 6 வகையான பயிர்களை கழுவி ஊற வைக்க போகிறேன். நான் எப்போவுமே முன்னாடியே வாங்கி வச்சிருவேன். எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து யூஸ் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயிரெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணுமே. ஊற வச்ச தண்ணியை கீழே லாஸ்ட்டாக கழுவி ஊற்றக்கூடாது. ஏன்னா ஊற வச்ச தண்ணியோட வேக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் ஈவினிங் டைமில் ஒரு பாட்டி பிளாஸ்டிக் பக்கெட்லையும் ஸ்டீல் பக்கெட்லையும் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வேக வச்சு விற்றுக்கிட்டு வருவாங்க. இதுதான் 90s கிட்ஸோட ஈவினிங் ஸ்நாக்ஸே. பட் ஆனால் இப்போலாம் தெருவுக்கு தெருவு சிக்கன் பக்கோடா, பானிபூரி, அந்த கடை இந்த கடைன்னு எக்கச்சக்கமான கடைங்க வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி பயிர் வகைகளை சாப்பிட்றத பசங்கள்லாம் மறந்தே போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. இது ஊற வச்சதெல்லாம் குக்கரில் போட்டு தேவையான உப்பை போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தா சும்மா சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க, குழந்தைங்க, வயசு பசங்க, பெண்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ்னு யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த பயிரை அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் தாளித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தப்பருப்பை போட்டு பொரிய விட்டு சீரகத்தை போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் அதில் உருவி போட்டு அதில் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், இதுதான் முக்கியம். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றவங்க 2-3 சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா புரிய விட்டு எடுத்து அந்த நம்ம வேக வச்ச சுண்டலில் கலக்கி சர்வ் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், கடைசியில் இந்த கொத்தமல்லியை போட மறந்துடாதீங்க. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துடாமல் கொத்தமல்லியை போட்டுருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது சாப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக நிற்காமல் ஓடலாம், அவ்வளோ தெம்பு உடம்புக்கு வரும். வீக்லி 2 or 3 இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த விதமான கெடுதலும் இது பண்ணாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் ரீலை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.